ஹலோ guys, இன்னைக்கு நம்ம தேங்க் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் கோல்ட் ஹஸ்பண்ட் ஹேட்ஸ் யூ பார்ட் 7. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு தேங்க் வந்து எல்லாம் இந்த ஆஃபீஸில் லூஸாக தான் இருக்குங்க அப்படின்னு மாதிரி சிரிச்சுருந்துருப்பான். அதோட அந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 7. ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீனில் வாயின் தான் இப்போ நம்ம தேங்க்கு லஞ்சு கொடுக்கணுமா என்ன, அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு அவர் திங்காட்டி போகிறாரு, அவர் இல்லாதப்போ தான் இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அவளை அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே தூங்குறா. இவ்வளோ எவ்வளோ நேரம் தூங்கினான்னு தெரில, சாயங்காலம் தான் கண்ணே முழிக்கிறா. ஐயோ ரொம்ப நேரம் தூங்கிட்டோமா, தேங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரா என்ன அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறா. தேங்க வந்த மாதிரி தெரியல, நல்ல வேலை வரல போல், வந்திருந்தாருன்னா அவ்வளோதான் எனக்கு ஒன்று எடுத்துருப்பாரு அப்படின்னு. சரி டின்னர் பண்ணுவோம் அப்படின்னு டின்னர் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இங்கே தேங்க என்னென்னா வழக்கம் போல் கிளப்புக்கு போயிட்டான். கிளப்புக்கு போய் சரியான குடி அப்படியே குடிச்சிட்டு அப்படியே மட்டையாயிட்டான். வாயனுமே தேங்க கால் பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்ருக்க. கரெக்டாக தேங்கோட அம்மா கால் பண்ணுறாங்க வாயனுக்கு. ஐயோ இவங்க என்ன கால் பண்ணுறாங்க, சரி பேசுவோம் அப்படின்னு கால் அட்டன் பண்ணுறா. வாயன் சொல்லுங்க அத்தை. தேங்கங்க, நான் உனக்கு கால் பண்ணி பார்த்தா அவன் அட்டனே பண்ண மாட்டேங்கிறானேம்மா, வீட்டுக்கு எதுவும் இருக்கானா என்ன? இல்லையே, அவர் வீட்டுக்கும் வரலையே அத்தை. என்னது அவன் வீட்டுக்கு வரலையா, அப்போ இன்னும் ஆஃபீஸ்லையா இருக்கான்? எனக்கு தெரிலையே. ஷோ என்னம்மா எனக்கு தெரிலன்னு பதில் சொல்கிற, எனக்கு என்ன அத்தை தெரியும், அவர் ஒரு சில நேரம் வராரு ஒரு சில நேரம் வரமாட்டேங்கிறாரு, அவர்கிட்ட எதுவும் கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு, எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது அப்படின்னு அவர் பயத்தில் தான் பேசுகிறா. அது அவங்களுக்கும் புரியுது, தான் பையனை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியாமலா இருக்கும். சரிம்மா அப்படின்னு அவங்களும் காலை கட் பண்ணிவிட்டு தேங்க் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சரி அந்த பர்சனல் அசிஸ்டண்ட் கிட்டே ஃபோன் பண்ணி கேட்போன்னு தேங்கோட அசிஸ்டண்ட்டுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவள் இப்போ தான் ஆஃபீஸை விட்டு வெளியே வரா. இவங்க கால் பண்ணுறத பார்த்ததும், ஹலோ மேடம், குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். தேங்க் எங்கள் ஆஃபீஸில் இருக்கானா? இல்லையே மேம், அவர் எப்பவும் கிளம்பி போயிட்டாரு. என்னது கிளம்பிட்டானா? ஆனால் அவன் வீட்டுக்கும் போகலையே. தெரியலையே, அவர் வீட்டுக்கு போயிருப்பாருன்னு தான் நினச்சேன், ஆனால் அவர் ஆஃபீஸில் இல்லையே. சரி அப்போ வழக்கம் போல் கிளப்புக்கு தான் போயிருப்பான்னு ஒரு கிளப் அட்ரஸ் சொல்லி அங்கே தேங்க இருப்பான், அவனை கூட்டிகிட்டு நேராக இந்த அட்ரஸை கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இவளுக்கா என்னது, நான் கிளப்புக்கு போய் அவரை தூக்கிட்டு வீட்டில் கொண்டு போய் விடணுமா? என்ன கொடுமை இது, ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிச்சுல, இன்னும் இதுக்கு நான் ஒர்க் பார்க்கணும், ஆனால் நான் பண்ணி தானே ஆகணும். இவங்க சொன்னதுக்கப்புறம் நான் முடியாதுன்னு எப்படி சொல்கிறது, சொல்லவும் முடியாது ச்சே அப்படின்னு அவள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிவிட்டு நேராக அந்த கிளப்புக்கு தான் போகிறா. ஸோ கிளப்புக்கு போய் பார்த்தா அங்கே தேங்க நல்லா மட்டையாக கிடக்குறான். ஐயோ என்ன இவர் இப்படி மட்டையாக கிடக்குறாரு அப்படின்னு அங்கே இருக்கிற வாட்ச்மேன் ஹெல்ப்பால் அவனை தூக்கிட்டு டாக்ஸியில் போட்டுட்டு தேங்க அம்மா ஒரு அட்ரஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, அது வாயனும் தேங்கும் இப்போ இருக்கிற வீட்டு அட்ரஸ் தான். அந்த வீட்டு அட்ரஸ்க்கு நேராக காரை விட சொல்கிறா. அவரும் வந்து விட்டுட்டாரு. விட்டதுக்கப்புறம் தேங்க தூக்கிட்டு, சார் உங்கள் வீட்டு பாஸ்வேர்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவன் என்னன்னா கதவை தட்டு திறப்பா அப்படின்றான். என்னது கதவை தட்டினா திறப்பாங்களா, யார் சார் திறப்பா, நீ தட்டு அவள் திறப்பா அப்படின்னு அதே தான் மறுபடியும் சொல்கிறான். அவளுக்கு புரியல, யார் திறப்பா அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. சார் யார் சார் திறப்பாங்க, நீ தட்டு அவள் திறப்பா, அதான் யார், நீ தட்டுன்னு சொன்ன அப்படின்னு அவன் இன்னும் போதையில் தான் கிடக்குறான். சரி ஏதோ சொல்கிறானே தட்டுவோம் அப்படின்னு சரி அப்படின்னு அவளும் தட்டுறா. வாயின் வந்து தேங்க வரலன்னு சோஃபாவில் தான் படுத்து கிடந்திருப்பா. ஸோ அவளுக்கு இந்த தட்டுற சத்தம் கேட்டு சரி தேங்க தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவளும் கதவை திறக்கிறா. பார்த்தா தேங்க ஒரு பொண்ணு கூட வந்திருக்கான். அப்படியே ஒரு மாதிரி வாயின் ஷாக்காகி பார்த்துட்ருக்க. இந்த செக்ரட்டரிக்கு யாருன்னே தெரில. யாருங்க நீங்கள், நீங்கள் யார், நான் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன கேட்டுட்ருக்கீங்க? ஓ நீங்கள் தான் வீட்டில் வேலை பார்க்குற மெய்டா? நான் மெய்டா, இவ என்ன சொல்கிறா அப்படின்ற மாதிரி எனக்கு புரியலை. அவள் அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்க. தேங்க் பாட்டுக்க நீ வா அப்படின்னு செக்யூரிட்டி கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவன் ஆக்சுவலாக வாயின் நினச்சி கை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே வாயின் பார்க்குறா, இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், ரூமுக்கு எதுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு, ஏன் தேங்க இப்படி பண்ணுறாரு, ஏன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகணும், அப்போ இவர் எனக்கு துரோகம் பண்ணுறாரா, இது யார் அப்படின்ற மாதிரி அவள் ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி அங்கேயே நின்றுட்டுருக்கா வாசல்லையே. அதை விட்டு ஒரு இன்ச்சு கூட அவளால் நகர முடியல. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது.
என்னதான் இவன் கூட வாழ பிடிக்கல, உனக்கு பிடிக்கலனாலும் என்ன இருந்தாலும் புருஷனாச்சே. இன்னொரு பொண்ணு கூட வந்தா மனசு வலிக்குமா? வலிக்காதா? வலிக்க தானே செய்யுது. அதான் அமைதியா அப்படியே நின்னுட்டுருக்கா. தாங்கிக்க முடியாம. எங்க மேல செக்ரட்டரி, "சார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? விடுங்க சார் என்ன. நான் வீட்டுக்கு போணும்." "நீ எங்கேயும் போ வேண்டாம். நீ இங்கேயே நைட் இரு." "நைட் இங்கே இருன்னா?" "ஐயோ சார்! நீங்க நெனைக்கிற மாதிரி பொண்ணுலாம் நான் கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எத்தன வருஷமா உங்ககிட்ட வேலை பார்க்குறேன். நீங்க என்ன இப்படி தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? என்ன விடுங்க." "ரொம்பலாம் யோசிக்காத. அந்த சோஃபால படுத்து தூங்கிக்கோன்னு தான் சொன்னேன். உன்ன ஒண்ணு கட்டி பிடிச்சிட்டுலாம் பெட்ல படுக்க போறது கிடையாது. அப்படி படுக்கணும்னு உனக்கு ஆசையா இருந்தா சொல்லு. வா படுக்கலாம்." அப்படின்னு அவள புடிச்சு இழுக்குறான். "ஆஹஹ எனக்கு அந்த ஆசைலாம் இல்ல." அப்படின்னு வாய் தான் சொல்லுது. ஆனா அவ கண்ணு ஏதோ அத எதிர்பார்க்குற மாரி தான் இருக்கு. தேங்க்குமே என்ன போதையில இருந்தாலும் அது நல்லாவே தெரியுது. அவ இன்னுமே அவள வாய்ன்னு தான் நெனச்சுட்டு, ஆ அப்புறம் எல்லாம் முடிஞ்சுச்சு. முடிஞ்சதுக்கப்புறமும் நல்லா வெட்கப்படுற. போ போய் படு அப்படின்னு அவள பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கிறான். அப்படியே அவனும் தூங்கிட்டான். இவளுமே நெறையா வேலை பார்த்துருப்பா. பத்தாத குறைக்கு இவன இழுத்துட்டு வேற வந்திருப்பாளா. தேங்கோட செம்ம வெயிட்டா இருந்திருப்பான். ஸோ அந்த டயர்ட்ல அவளும் தூங்கிட்டா. வயனுக்கா இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. உன் புருஷன் கூட அங்கே என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க. நீ என்ன இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு வேகமா மாடிக்கு வந்து ரூமை திறக்கலான்னு பார்த்தா ரூம் கதவு லாக் ஆகிருக்கு. என்ன இது லாக் ஆகிருக்கு? நான் இல்லாமல் எப்படி உங்க 2 பேரும் ஒன்றா தூங்கலாம்? நான் 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 ஒரு ஒய்ஃப் இல்ல. எப்படி இது நடக்கும்? ஏன் என் முன்னாடி இத பண்றாங்க? என்ன பத்தி கொஞ்சம் கூட அப்ப அவரு யோசிக்கலையா? அதானே. அவர் எப்படி யோசிப்பாரு? அவர் அதெல்லாம் யோசிக்க மாட்டாரு அப்படின்னு அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது, அழுக வருது. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்ல. அப்படியே அழுது அழுது அப்படியே கண்ணெல்லாம் செவந்துருச்சு. வீங்கிருக்கு. ஒரு மாரி டயர்டாவும் ஆயிருச்சு. அப்படியே நைட்டு தேங்காய்லாம் சாப்பிட்டுருக்க கூட மாட்டா. அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனாலும் இவன் இப்படி பண்றானே அப்படின்ற ஒரு வெறுப்பு அவளுக்கு. அதனால சோஃபால அப்படியே குத்த வச்சு உட்காந்துருக்கா. அவளோட நீல்ஸ ஹக் பண்ணிட்டு. அப்பதான் தேங் வந்து மேல அப்படியே லைட்டா கண்ணு முழிக்கிறான். அப்படியே ஒயன்னு நெனச்சு தான் அவ கிட்ட போறான். போய் அவ மேல கையெல்லாம் போடுறான். அப்பதான் கண்ணு முழிச்சு பார்க்குறான். அவனுக்கு வந்து அவகிட்டேருந்து வர ஸ்மெல் ஒயினோட ஸ்மெல் மாரியே தெரில. வேற ஏதோ ஸ்மெல் மாரி இருக்கே அப்படின்னு கண்ணு முழிச்சு அப்படியே ஃபேஸை பார்க்குறான். இது தான் பொண்டாட்டி கிடையாது. செக்ரட்டரின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தேங்க் வந்து ஒரு மாதிரி டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. அதே சமயம் இவ எங்க இங்கே அப்படின்னு கடுப்பாக இருக்குது. ஆனாலும் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. நைட் எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அதனால செக்ரட்டரி எழுப்புறான். "ஏய் ஏய் எந்திரி." "ஆ ஆ சார் எந்திரிச்சிட்டிங்களா? நீ இன்னும் என் பெட்ல பண்ணிட்டு இருக்க?" "ஆ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனா? இது நல்லா இருக்கே. நேத்து நைட் உங்க அம்மா கால் பண்ணி அவன் கிளப்ல கிடப்பான். அவன இழுத்துட்டு வீட்ல கொண்டு போய் விடுன்னு சொன்னாங்க. நானும் உங்க வீட்ல கொண்டு போய் வந்து விட்டா, நீங்க சும்மா இல்லாம வாடி அப்படின்னு இழுத்துட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு, இப்ப என்னன்னா, நீ எங்க இங்கன்னு கேட்டா, இது எந்த வகையில நியாயம்? ஏய் நான் உன்ன வேற யாரோ நெனச்சுட்டேன். அதான் இங்க படுக்க வச்சேன். எல்லாம் உன்ன படுக்க வச்சிருக்கவே மாட்டேன். நீ ஒண்ணும் தப்பாலாம் புரிஞ்சுட்டு இருக்காத." "ஆ நான் என்ன தப்பா புரிஞ்சுக்க போறேன்? ஆமா ரூம் டோர் நீயா லாக் பண்ண?" "ஆமா நான் தான் லாக் பண்ணேன்." "பின்ன 2 பேரும் இப்படி படுத்துட்டு இருக்கும்போது, உங்க வீட்டுக்கு கீழ வேற ஏதோ ஒரு மெய்டு இருந்தா. நான் கதவ தட்டினப்போ அவ தான் கதவு வந்து திறந்தா. பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிட்டா. ஏதோ உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆன மாதிரியும், ஏதோ புருஷன் கூட வேற ஒரு பொண்ணு வந்த மாரி அவ்ளோ ஷாக் ஆனா. என்னைய வேற யாருன்னு கேட்டா. நான் உனக்கு ஏன் சொல்லணும் அப்படின்னு, நான் பாட்டுக்கு உங்கள கூட்டிட்டு மேல வந்துட்டேன். நீங்க என்னன்னா என்ன படுக்க வச்சுட்டீங்க. அதான் அந்த பொண்ணு ஏதோ உங்கள போதையில இருக்கீங்க, இந்த நேரத்துல நம்மள ஃபோட்டோ எடுத்து ஏதாவது போட்டுற போறான்னா, நான் கதவு பூட்டிட்டேன் அப்படின்னு. ஏதோ இவ நல்லவ மாரி பேச, தேங்க் அவ்ளோ கோவம் வருது. அவள பார்த்து ஒரு மொற மொறச்சுட்டு. அவ ஒண்ணும் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது அப்புட்ன்னு சொல்லிட்டு, அவன் பாட்டுக்கு கீழ இறங்கி எந்திரிச்சு போயிட்டுருக்கான். இவளும் பின்னாடியே வந்துட்டுருக்க. வாயின்னு எதுவுமே பேசல. அவ பாட்டுக்கு அமைதியா சோஃபால உட்காந்துருக்கா. தேங்க்கு தேவையான காஃபி, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கா. அந்த செக்ரட்டரிக்கும் சேர்த்து தான் எடுத்து வச்சிருக்கா. எடுத்து வச்சுட்டு அவ பாட்டுக்கு அமைதியா சோஃபால உட்கார, தேங்க் போய் அவ மூஞ்ச பார்க்குறான். நல்லா அழுது அழுது கண்ணெல்லாம் சிவந்திருக்கும் போலயே! "இப்படி சிவந்திருக்கு?" அப்படின்னு அப்படியே அவள உத்து பார்க்க, அவ என்னன்னா கோவத்துல இருக்காளே, எப்படி மூஞ்ச பார்ப்பா? அப்படியே திரும்பிட்டா. ம். கோவமா? இன்னைக்கு அவள சமாதானப்படுத்தணுமா என்ன? நியாயப்படுத்தணும். நான்லாம் சமாதானப்படுத்த மாட்டேன். "ஏய் வாயன்." "ஆ சொல்லுங்க." "என்னோட மில்க் ஷேக் எங்க?" "டைனிங் டேபிள்ல இருக்கு." "பிரேக்ஃபாஸ்ட் எங்க?" "டைனிங் டேபிள்ல இருக்கு." "ஏன் நீ வந்து எடுத்து குடுக்க மாட்டியா?" "சரி எடுத்து குடுக்குறேன்." அப்படின்னு அவ அப்படியே எடுத்து வைக்கிறா. அப்போ அந்த செக்ரட்டரி போறா. அப்போ தேங் வந்து, "நீ வீட்டுக்கா போற?" "ஆமா சார்."
ஆனா எனக்கு பசிக்குது. இந்த பொண்ணு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுட்டா போலயே! பார்க்க சின்ன பொண்ணா இருக்கா. இருந்தாலும் வேலையெல்லாம் நல்லா செய்றாளா சார்? நீங்க மெய்டு இல்லன்னு சொன்னீங்க. ஆனா பார்க்க இந்த பொண்ணு மெய்டு மாரி தான் இருக்கா அப்டின்னு சொல்லிட்டு, அவ பாட்டுக்கு அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. வான்னு அப்படியே அவள ஒரு மாரி பார்க்குறா. தேங்க அப்படியே மொறச்சு பார்க்குறா. பார்த்துட்டு அவனுக்கும் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறா. ஆல்ரெடி எடுத்து வச்சது தான். அவன கொண்டு வந்து உட்கார வைக்காம அப்படியே அவன பார்த்துட்டே இருக்க. "நீ சாப்பிட்டியா?" "இல்ல." "இல்லையா? ஏன் சாப்பிடல?" "நீங்க சாப்பிட்டு ஆஃபீஸ் போங்க. நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்." "நீ மூஞ்ச பார்த்து பேச மாட்டியா? தரைய பார்த்து பேசிட்டு இருக்க." "இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னு அவ சாப்பிட சொல்ல, செக்ரட்டரி சொல்றா, "சார் உட்காந்து சாப்பிடுங்க சார்" சொன்னா அடுத்த செகண்ட் தேங்கி உட்கார்றான். இவ சொன்னா உட்காரவே இல்ல. தேங்க்ஸ் சொன்னப்போ அந்த பொண்ணு சொல்றப்போ இவன் தேங்கி உட்கார்றானே அப்படின்னு அவளுக்கு அது வேற ஒரு கோவம். அப்படியே முறைச்சு பார்த்துட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. தேங்கும் அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டாங்க. அப்போ அந்த செக்ரட்டரி கேட்குறா, "சார் அப்படியே என் கூடயே வந்துடுறீங்களா ஆஃபீஸ்க்கு? நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ம் ஒண்ணாவே போலாம். வா" அப்படின்னு அவள கூட்டிட்டு வர போறான். அப்படியே வாசல் வரைக்கும் போயிட்டாங்க. வான்னு எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டுருக்க. தேங்க என்ன நினச்சான்னு தெரியல. திடீர்னு அவள பார்த்து, "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு நேரா வேகமா போறான். வான்னு பார்க்குறா. "என்ன இவரு வேகமா வராரு? ஏதாவது மறந்துட்டாரா?" அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் நேரா வந்து வான கட்டி பிடிச்சிட்டு, "பாய் டார்லிங்" அப்படின்னு கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு போறான். அவ வாயனா பார்க்குறா. இவன புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்க. இத பார்த்த செக்ரட்டரி ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே நின்னுட்டுருக்க. "என்ன? என்ன ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க? வா போலாம்." "சார், என்ன சார் நடக்குது? நீங்க என்ன சார் அந்த பொண்ண போய் கிஸ் பண்ணிட்டு வரீங்க? அவங்க வீட்ல வேலை பார்க்குற" "நான் அப்படி உன்ட்ட சொன்னேனா? அவ என் மெய்டுன்னு. அப்புறம் அப்புறம் அவ இங்க என்ன பண்ணிட்டுருக்கா? உங்க சிஸ்டரா? இல்லன்னா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் நீங்க போய் அவள கிஸ் பண்ணிட்டு வரீங்களே, உங்க தங்கச்சியா என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் இல்ல." "அப்புறம் உங்க தங்கச்சி இல்லனா?" "ம். என்னோட வைஃப்." "என்னது?" அப்படின்னு அவ ஒரு மாரி அப்படியே ஷாக் ஆகி அப்படியே வாயனே பார்த்துட்டுருக்க. வாயனுக்கா அவன் சொன்னது நல்லா கேட்டுச்சு வைஃப் அப்படின்னு. இருந்தாலும் கோவம் எப்படி போகும்? எதுவுமே பேசாம அவ பாட்டுக்கு போய் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடாம எல்லா சாப்பாடும் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கா. இத தேங்க் பார்த்துட்டு, "ஏ வாயன்." "ஆ சொல்லுங்க." "இப்போ நான் ஆஃபீஸ் போறேன். ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற. நீ டின்னர் சாப்பிடலங்கிறது நல்லாவே தெரியுது உன் மூஞ்ச பார்த்தா. இப்போ உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. அண்ட் எனக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வை. நான் சாப்பிட வருவேன்." "ஆ லஞ்ச் பண்ணவா? வருவீங்களா?" "உனக்கு காது கேட்கலையா? இப்போ தானே வரேன்னு சொன்னேன். பண்ணு வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரிய பார்த்து, "ஏதோ நேத்து நைட் நான் உன் மேல இந்த லவ்வுல உன்ன பக்கத்துல கூப்பிட்டேன்னு நெனச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் அவன்னு நெனச்சு தான் உன்ன புடிச்சு இழுத்தேன். அது என்னோட தப்பு தான். அது எனக்கே தெரியும். ஆனா நீ அந்த ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீல. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறான். ஆனா செக்ரட்டரிக்கா, என்னடா இது? இவனுக்கு கல்யாணமே ஆகல. இவன கரெக்ட் பண்ணலாம்னு நெனச்சா, கல்யாணம் ஆயிடுச்சுன்றான். ஐயோ! ஆனா இந்த பொண்ணுக்கு எது மேல லவ் இருந்தா, நம்மள கோவப்பட்டுருக்கணும். நம்ம முடிய பிடிச்சு இழுத்துருக்கணும். நம்மகிட்ட சக்காளிச்சு சண்டை போட்டுருக்கணுமே! ஆனா இவன் நார்மலா இருக்கா. அவனும் நார்மலா இருக்கான். பட் அந்த பொண்ணு கொஞ்சம் ஃபீல் பண்றான்னு தான் நெனைக்கிறேன். அழுது அழுது கண்ணெல்லாம் கொஞ்சம் வீங்கியிருக்கு. ஆனா இவனுக்கு அப்பலாம் இல்லையே! அப்டின்ற மாதிரி அவர் சந்தேகத்துல தான் வாயன பார்த்து, சரி என்னதான் இருந்தாலும் நம்ம எம்டியோட ஒய்ஃப் சாரி கேட்டு வந்துரலான்னு நேரா போறான் வாயன்கிட்ட போய், மேம் ஒரு நிமிஷம்." "ம் சொல்லுங்க." "சாரி எதுவும் தப்பாலாம் நெனச்சுக்காதீங்க. திடீர்னு தேங்க்ஸ் சாருக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஆஃபீஸில. ஸோ திடீர்னு தேங்க்ஸ் சார் வீட்ல ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்ததும் நான் மெய்டுன்னு தான் நெனச்சேன். ஸோ அதனால சாரி. இட்ஸ் ஓகே." "ம். ஆனா நீங்க பண்றத பார்த்தா உங்களுக்கும் தேங்க்ஸ் சாருக்கும் அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்ல போலயே. அத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் உங்களுக்கு இல்லையே. உங்களோட ஒர்க் ஆஃபீஸில தான். ஸோ ஆஃபீஸில போய் ஒர்க் பாருங்க. ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு அவ பாட்டுக்கு வேல பார்த்துட்டு இருக்கா. பார்க்குறா. திமிரு அப்படின்னு பார்த்துட்டு அவளும் அங்கேருந்து போயிட்டா. ஸோ போனதுக்கப்புறம் வாயனுக்கு வந்து ஒரு கால் வருது. என்னன்னா, வாயன் வந்து காலேஜெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பா. பட் இன்னுமே கிராஜுவேஷன் டே வந்து அவங்களுக்கு வரல. ஸோ இன்னும் ஒரு 2 நாள்ல கிராஜுவேஷன் டே வருது அப்படின்னு அவங்க ஸ்டாஃப் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க வாயனுமே. "கிராஜுவேஷன் டேவா? நான் கண்டிப்பா வரணுமா என்ன? வாயன் நீ என்ன பைத்தியமா?
நீ 4 இயர்ஸாக கஷ்டப்பட்டு படிச்சிருக்கம்மா, அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் கிடைக்க போகுது. அதை வாங்க வேண்டாமா? ம். வாங்கணும். அண்ட் சேம் டைம் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னுலாம் கேள்விப்பட்டேன். எப்படி? உன் ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வருவியா? தெரியல. பெர்மிஷன் கேட்கணும். அவர் அலோவ் பண்ணால் தான் வர முடியும். ஓ! அந்தளவுக்கு புருஷன் பேச்சை கேட்பியா? கேட்டு தானே ஆகணும். சரி சரி அப்படின்னு அவர் காலை கட் பண்ணிட்டாரு. வாயனுக்கா நான் என்ன பண்ணுறது? லைஃப் எப்படி போகுதுன்னே தெரில. அந்த 4 வருஷம் நான் எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சேனே தெரிலையே அப்படின்னு முடிச்சிட்ருக்கா. ஸோ இதோட அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டாடா.